என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்துடைய நிறுவனர் அவர்களை சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி வருங்கால நம்பிக்கை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள், மதிய வணக்கங்கள். காலையில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் ஒரு டீ கூட குடிக்காமல் வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தான் வந்து சேர்றோம். டீ கூட குடிக்கிறதுனால எனக்கு சுகர் லோ ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதயத்தில் ஆனால் லைவ் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன் நான் ஃபுல்லாக. நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இதயத்தில் சார்லாம் நிறையா டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். நமக்காக ஐயா தொடர்ந்து போராடுவது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இப்போ நானுமே இதை நிறைய பேசியிருக்கேன் முன்னாடிலாம், பட் நடுவில் விட்டுருவேன். பட் தொடர்ந்து இதை விடாமுயற்சியோடு பேசிக்கிட்டு வர ஒரே நபர் நம்ம நடராஜ் சார் தான். நடராஜ் சாருக்கு நல்ல கிளாஸ் கொடுக்கலாம். நம்ம ரேடியன் ராஜமுகுதி சாரும் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம கலீல் பாஷா சார். இப்போ நீங்கள் உழைக்கிறீங்களே, உங்களுக்காக ஒரு பெரிய நல்ல உள்ளம் கொண்ட பல மனிதர்கள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த உழைப்பே தேவைப்படாத அளவுக்கு இதெல்லாம் இருந்திருக்கணும். இவ்வளோ மாணவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்போது நான் கூட இது ராஜரத்னம் ஸ்டேடியம் ஒன்று இண்டோர் ஸ்டேடியம் போட்டிருக்கு, உள்ள சேஃப்டியாக உட்காந்துருக்க போடுறோன்னு நினச்சேன். இது கிட்டத்தட்ட தெருவில் நின்று போராடுற மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலை அரசாங்கத்துக்கு நல்லதில்லை தானே. அதாவது இவ்வளோ பிரச்சனைக்குமே அடிப்படை என்னன்னா தமிழ் தான். தமிழுக்கு அடிப்படை என்னன்னா தமிழ் 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 எங்கள் உயிர் மூச்சுன்னு சொன்னது நம்முடைய அரசாங்கம் தான். இப்போ இவங்க நிறைய பேர் தமிழ் வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அரசியல் கட்சிகள். ஆனால் தமிழ் தான் வேணும், தமிழ் ரொம்ப முக்கியம், தமிழ் இருந்தால் தான் நாடு வளரும் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம ஜீன்லேயே புகுத்தினது யார்? இந்த அரசியல் கட்சிகள் தான். அப்போ அந்த அரசியல் கட்சிகள் தமிழை புகுத்திட்டு அந்த தமிழில் வந்து எங்கெங்கேயோ போயிட்டா அது சம்மந்தமே இல்லாமல் போயிட்டா எப்படி எங்கள் ஸ்டூடெண்ட்டே பூங்குழலி சொன்னாங்க, அந்த தமிழை பார்த்தாலே பயமாக இருக்குன்றாங்க. உண்மையிலே இதுமாரி தமிழில் கொஸ்டின் கேட்டால் பயப்படுவாங்களா இல்லையா? தமிழ் எங்கள் உயிர் மூச்சுன்னா தமிழே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை கொண்டு வர்றது யார்? சரி, அப்படி தான் கொண்டு வரீங்க. எந்த பதவி கொண்டு வரீங்க? எவ்வளோ சம்பளம்? குரூப் 4க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? இப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சுல 1000 ரூபான்னு, 30 நாள் வேலை செஞ்சால் கூட 30,000 கிடைக்கும். குரூப் 4 எவ்வளோ கிடைக்க போகுது? அந்த அளவுக்கு அதானே கிடைக்க போகுது. அப்போ அந்த தினக்கூலிக்கும் குரூப் 4க்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுக்கு எவ்வளோ படிக்க வைப்பீங்க? ஒரு 5 வருஷம் படிக்கணும், 10 வருஷம் படிக்கிறதுங்கிறது பெருமையா? அது ஒருத்தர் சொன்னாங்கல்ல, பிஹெச்டி படிச்சுட்டு இதை படிக்கிறாங்க, அதனால நாங்கள் டஃப்பாக கேட்குறோன்னு. பிஹெச்டி படித்தவங்க 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறது யாருடைய குறை? அப்ப தமிழ்நாட்டில் பிஹெச்டி படிச்சா 10th பாஸுக்குரிய மரியாதை தான். அப்படின்னா யார் பிஹெச்டி படிப்பா? அப்ப பிஹெச்டிக்கு என்ன மரியாதை? உயர்கல்வியில தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வெறுமனே ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? பிஹெச்டி படிச்சவங்க 10th குவாலிஃபைடு எக்ஸாமுக்கு எழுத சொன்னா அதுல என்ன மாதிரி பிஹெச்டி 10th ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் படிச்சாங்க. இப்ப நல்லா அக்ரி படிச்சா 4 வருஷம் யூஜி, பிஜி 2 வருஷம் வருது. அது 2 வருஷம் முடிக்க முடியாது, 3 வருஷம் ஆகிடும். அப்புறம் பிஹெச்டி ஒரு 4 வருஷம் ஆகிடும். 3 வருஷம் தான் 4 வருஷம் ஆகிடும். அப்போ 10th அப்புறம் 10-15 வருஷம் படிச்சுட்டு திருப்பி 10th எக்ஸாம் எழுதுறத பெருமையாக எப்படிங்க சொல்ல முடியும்? அப்புறம் எவ்வளோ சிக்கலுங்க. இப்போ இவ்வளோ இளைஞர்களும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தால் நம்ம நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்ற மனசாட்சி அவங்களுக்கு வேணும்ல. இப்போ இவ்வளோ லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, அதுவும் பணம் கட்டி இவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னா, அப்போ நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு வேணும்ல. அந்த பொறுப்பு இல்லை. இப்போ யூபிஎஸ்சிக்கு போனாங்க ஐஏஎஸ் பதவி, அதுலேயே எல்லாம் போகிறதில்ல. ஐஏஎஸ்ஸே லட்சுமிகாந்த் புக்கை மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா மட்டும் படிச்சு, மாடர்ன் இந்தியா ஜாகிரபி அப்படி முடிச்சுட்டு ஒரு 4 சப்ஜெக்ட், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஒரு 4 புக்கை படிச்சுட்டு யூபிஎஸ்சி அடிச்சு நோக்கிறவங்களே இருக்காங்க. அப்போ யூபிஎஸ்சிக்கு 4 புக்கு படித்தா போதும்னா இங்கே 400 புக்கு படித்தா கூட அதுலேருந்து கேள்வி வர்றதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. அப்படின்னா இது எப்படி நம்ம மாணவர்களோட நிலை? அதாவது என்னன்னா, நீங்களாம் யார் இப்போ உட்காந்துருக்கவங்க யாரு ரொம்ப ஆக்டிவான ஏஜ், ஒரு 20 வயசுக்காரங்க இருக்கீங்க, 25க்குள்ள தான் அதிக பேர் இருக்கீங்க. இவ்வளோ பேரும் படிச்சுக்கிட்டே இருந்தா சுகர் வந்த பிறகு வேலைக்கு போனால் என்ன பண்ணுறது? சுகர் பிபி வந்த பிறகு வேலைக்கு போனால் கவர்மெண்ட் வேலையை செய்ய முடியுமா? நீ போய் ஆஃபீஸ் போய் சேர்றதுக்குள்ளே சுகர் லோ ஆகிடும்.
அதுக்கப்புறம் எங்கேருந்து ஃபைலை பார்க்கறது, எங்கேருந்து படிச்சு பார்க்கறது, சுகர் போச்சு, சுகர் வந்துச்சு, கண்ணு போச்சுன்றாங்க. அப்புறம் எப்படி ஃபைலை படிச்சு பார்க்கறது? அப்போ 7-8 வருஷம் 10 வருஷம் படிக்க வைப்பீங்களா? அப்போ இல்லை, எந்த எக்ஸாம் எழுதினாலும் யாராவது பாஸ் பண்ண தான் போறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. அப்படி எந்த எக்ஸாம் எழுதினாலும் யார் வேணா பாஸ் பண்ணுவாங்கன்னா, நீட்டுன்னு ஒன்று நடந்தா யாராவது பாஸ் பண்ணிட்டு போறாங்க. தமிழக அரசு ஏன் நீட்டுக்கு இவ்வளவு போராடுறாங்க? தமிழக அரசு நீட்டுக்கு ஏன் இவ்வளவு போராடினா யாராவது பாஸ் பண்ணிட்டு போறாங்க? நீட்டுக்கு ஒன்று அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு வச்சா யாராவது தமிழ்நாட்டில இருந்து பாஸ் பண்ணிட்டு போறாங்க. சிபிஎஸ்சில படிக்கிறவங்க, என்சிஆர்டி புக் படிக்கிறவங்க பாஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு போராட்டம் நடக்குது? அப்ப நீட்டுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்டா? ஆனா இந்தியாவிலேயே பழமையான ஒரு தேர்வு அமைப்புன்னு நம்ம தானே. அப்ப அவங்களை நம்பி தானே நம்ம இருக்கோம். அவங்கள நம்பி இப்ப இப்படி ஒரு தெருவில் உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறது யார்? அவங்க தானே. இப்ப நம்ம இப்ப நடராஜ் சாருக்கு இது அவசியமா? இதயத்துல்லா சாருக்கு அவசியமா? கலீல் சாருக்கு இது அவசியமா? இல்ல இல்ல. அவங்க ஏதாவது நல்ல பதில், சரி சரி மாத்திர சார நடராஜ் சார் அற்புதமா சொன்னாங்க. ஒரு எலெக்ஷன்ல ஏதாவது குறைபாடுனா மறுதேர்தல் நடத்துறீங்களா? அது மாதிரி நடத்திட்டு போக வேண்டியதானே. கிரிக்கெட்ல கூட நாங்க ஒரு பேட்ஸ்மேன் அவுட்டா இல்லையா டவுட் வந்தா, டவுட் ஃபேவர்ஸ் டு பேட்ஸ்மேன் தானுங்க. நாங்க குற்றம் நடந்திருக்குன்னு சொல்ல, அரசாங்கத்தை எதிர்ப்பு குறைய சொல்ல. இப்ப கூட சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்ம தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ கூட தமிழக அரசு திட்டங்களை நம்ம மாணவர்கள் உங்களை மாதிரி சொல்ல முடியுமா? தமிழக அரசு திட்டங்களை நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப உங்களுடன் ஸ்டாலின் மனப்பாடம் பண்ணிருக்கோம், இப்ப நலமுடன் ஸ்டாலின் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவ்வளவு திட்டத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மொத்தமா நம்ம தான் உங்களுக்கு தூதுவரலா இருக்கோம். அப்ப அரசாங்கத்தின் தூதுவரே நம்ம தான். இவ்வளவு திட்டத்தையும் தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இவ்வளவு காவல் அதிகாரிகள் நமக்கு காவலுக்கு நிக்கிறாங்க, ரொம்ப நன்றிகள் சொல்ல, நல்ல கைத்தறல் கொடுங்க அவங்களுக்கு. அப்ப அந்த காவல் அதிகாரிகள் அவங்க ஒரு நல்ல தேர்வு எழுதி வராங்க. அவங்க சம்பந்தம் இப்ப எல்லாத்துக்கும் எஸ்ஐ உட்பட போலீஸ் உட்பட எல்லாத்தையும் எக்ஸாம் இருக்குல்ல, சம்பந்தமே நம்ம கேள்வி இருந்தா இப்ப அவங்க எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அதாவது கொஸ்டின் தப்புங்கிற விஷயம் இல்ல, ஸ்கூல் புக்ல இருந்து எவ்வளவு தப்பான எடுத்துங்க, ஆனா அதுக்குள்ள இருந்து வரணுங்கிற அது ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கணும் நாங்க சொல்லலைங்க. எங்க ஜீன்ல ஊறி போச்சுங்க. ஏன் ஜீன்ல ஊறி போச்சு? 40-50 வருஷமா அப்படிதான் கேட்குறீங்க. 40-50 வருஷமா அப்படி கேட்கிற நீங்க ஏன் இப்ப திடீர்னு மாத்தணும்? 40 வருஷமா கேட்டீங்க, ஸ்கூல் புக்ல தானே கேட்டீங்க. எங்க அம்மாவும் ஸ்கூல் புக் படிச்சுன்னா, என் மாமனார் டிஎன்பிசி குரூப் 2 ஆபீசருங்க. என் மாமனார் டிஎன்பிசி குரூப் 2 ஆபீசர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டரா இருந்தாரு. நான் இப்ப 10வது 11வது படிச்சுட்டு இருப்பேன், அவரும் படிப்பாரு. அந்த கேள்விகளை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் கூட நான் நல்லா பதில் சொல்லுவேன். அப்ப அதோட அர்த்தம் என்ன? எங்க மாமனார் படிச்ச காலத்திலேயே ஸ்கூல் புக்ல தான் கேள்வி கேட்டுறீங்க. அப்ப எனக்கு ரத்தத்தில் ஊறி போச்சு அது. அப்ப 40-50 வருஷமா ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் டிஎம்பிசி ஸ்கூல் புக் டிஎம்பிசி ஸ்கூல் புக் சொல்லி திருந்து போட்டு ஒன்றும் சொல்லாம மாத்தினா எப்படி மாணவர்களால் ஏற்றுக்க முடியும்? 5 வருஷம் டைம் கொடுத்து மாத்துங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஸ்கூல் புக்ல இருந்து வர சொல்லுங்க. எங்காவது பல போட்டோம், பாஸ் பண்ணிட்டு போட்டோம், புது தலைமுறை படிச்சுட்டு கூட சிலபஸை மாற்ற வேண்டாம்னு சொல்ல, எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம்னு சொல்ல, கொஸ்டினை இஷ்டத்துக்கு கேட்க வேணாம்னு சொல்ல. ஆனா இத்தனை வருஷம் பழகின பழக்கத்தை ஒரு டைம் கொடுக்காம எப்படி மாற்ற முடியும்? ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்ல. 5 வருஷம் கொடுங்க. இப்போ 2030 இருந்து இப்படி கேட்க போறோம்னு சொல்லிடுங்க. நாங்க அதுக்குள்ள ஏற்கனவே 7-8 வருஷம் படிக்கிறோம்ல, அவங்களாம் பாஸ் பண்ணி போயிடுறோம். புதிய தலைமுறை அதுக்கு ரெடியாகி வரட்டும். ஏற்கனவே 7 வருஷம் 10 வருஷமா படிக்கிறவங்கள மனசுல வச்சிருக்காங்களா இல்லையா? இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டே போனா எப்படிதான் சார்? பிரைவேட் வேலைக்கு போயிருந்தா கூட 10,000 சம்பாதிச்சா கூட குடும்பத்தை காப்பாத்திருக்கலாமா? ஒரு 10,000 சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாத்திருக்கலாமா? எங்கேயுமே போகாம இதை நம்பி தானே படிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை குறைக்க கூடாதுல்ல. திருது கூட குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி குறைச்சிருங்க, நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுங்க, நாங்க 100 புக்கு கூட படிக்கிறோம், ஓலைச்சுவடி கூட படிக்கிறோம். குரூப் 4 கொடுங்க, பச்சைங்களை கைது போற வாய்ப்பு கொடுங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுங்க, எந்த ஓலைச்சுவடி வேணா படிச்சுட்டு வரோம். ஒரு 30,000 ரூபாய் கூட சம்பளம் எனக்கு குரூப் 4 இருக்கு. அது எவ்வளவுங்க? அது குரூப் 4 தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா மாணவர்கள் அதை நம்பி இருக்காங்க. ஏன்னா அதுலதான் தமிழ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு தமிழ் உயிர் மூச்சுன்னு சொல்லி மாணவர்கள் பூரா தமிழை படிக்க ஆரம்பிச்சு தமிழை நம்பி நீங்க குரூப் 1 இவ்வளவு பிரச்சனைக்கு வராங்களா? பாத்தீங்களா? வரதில்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 வருஷமா கேட்கறாங்க. அது எங்க அப்படியே போயிட்டே இருக்கு. இவ்வளவு கூட்டம் கூடுதா? எங்க பார்த்தாலும் ஒரு எழுச்சியா வருதா? குரூப் 4 கை வச்சாதான் எழுச்சி வருது. ஏன்னா குரூப் 4 தமிழ்னு ஆகுது. நடுவில் தமிழ் எடுத்தாங்க, சேர்த்தாங்க. அப்ப திருப்பி போராடி தானே சேர்த்தோம். அப்ப தமிழ் வேணும்னா தமிழ் உணர்வை ஊட்டுறது யார்? நீங்க தானே. அதே தமிழ் உணர்வை நீங்களே கெடுக்கலாமா? ஒரு தமிழை பார்த்தா பயமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்க வாயிலிருந்து வரலாமா? எவ்வளவு வேணாலும் கேளுங்க. இத்தனை வருஷமா இவ்வளவு வருஷமா நடந்த பிராக்டிஸை ஏன் மாற்றணும்? அதுக்கு ஒரு அவசியம் என்ன? எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு இந்த கொஸ்டின் இப்ப நடந்த ஜூலை 12 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொன்னீங்கன்னா அது என்னது இருக்கிற இத்தனை பேரோட பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும்.
இது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொன்னீங்கன்னா இந்த எழுதுன 13 லட்சம் பேரோட பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். சரி, எங்க பாவத்தை விடுங்க, இந்த 13 லட்சம் பேர் பாவத்தை விடுங்க. இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா இல்லையான்னு ஒரு 5 பேர் 10 பேர் கொண்ட கமிட்டி போட்டா சொல்ல மாட்டாங்களா? ஒரு நாள்ல சொல்ல மாட்டாங்களா? ஒரு மணி நேரத்துல சொல்ல மாட்டாங்களா? சாலமன் பாப்பையா இது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாரா? இருக்கிற உயர்ந்த தமிழறிஞர்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு இது 10வது பையனுக்கு தெரியுற கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 10 தமிழர்கள் நீங்களே சொல்லுங்க, நம்ம அரசியல் கட்சிகள் இருந்து கூட எடுங்க, அவங்க இந்த கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு இது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிடுவாங்களா? மனசாட்சி படி சொல்லுவாங்களா? அப்ப ஒரு கமிட்டி போட்டு 1 ஹவர்ல முடிவு பண்ணுங்க, இது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்ல, அப்ப டோட்டல் வெளியில போயிட்டோம், அப்ப ரீ எக்ஸாம் வச்சுட்டு போக வேண்டியதானே? இது ரெண்டா இருக்கு. ரீ எக்ஸாம் வச்சா மட்டும் டஃபா தான் கேட்பீங்க, அந்த டஃப்னஸ்க்கு நாங்க ரெடி தானே. ஆனா சம்பந்தம் இல்லாம இருக்கிறதான பிரச்சனை. சம்பந்தம் இல்லாம இத்தனை வருஷமா இருந்தா பரவாயில்ல, திடீர்னு நாங்க எழுதும் போது இருக்கிறதான பிரச்சனை. இப்ப +2 எக்ஸாம் இருக்கு, புக்லயே கேட்காம எங்கேயோ போயிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப இத்தனை வருஷமா என்ன பழக்கம்? அந்த பழக்கத்தை ஏன் மாத்தணும்? அதுக்கு ஒரு அவசியம் எங்க இருந்து வருது? மாத்தணும்னா 8 கோடி மக்கள்கிட்ட கேட்டீங்களா? 7 கோடி மக்கள்கிட்ட கேட்டீங்களா? இல்ல 5 வருஷம் டைம் கொடுத்தீங்களா? இல்ல போட்டித் தேர்வுகள்கிட்ட கேட்டீங்களா? திடுதுப்புன்னு மாத்துறதுக்கு இது சர்வாதிகாரமா? எதுவுமே இல்லைல்ல. அப்ப சரி மாத்திட்டீங்க, தெரியாம நடந்து போச்சு, இவ்வளவு ஒரு எழுச்சியா நடக்குது இல்ல, அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன? இது எதுவுமே இல்லாம இருந்தா உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற, அதாவதுங்க நீங்க மனசாட்சிப்படி வச்சுக்கோங்க. உலகத்திலே பெரிய எக்ஸாம் குரூப் அது டிஎன்பிசி தெரியுதோ இல்லையோ, 20 லட்சம் பேர் எழுதி இருந்தாங்க. இந்த தடவை கம்மியா சொல்றாங்க, 20 லட்சம் பேர் போன குரூப் 4 வரைக்கும். அப்ப உலகத்திலே பெரிய எக்ஸாம் எந்த எக்ஸாம் அவ்வளவு பேர்? நீட் அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? இங்க தமிழ்நாட்டில் +2 எக்ஸாம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் 10th எக்ஸாம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? அப்ப இவ்வளவு பேர் எழுதுற எக்ஸாமுக்கு இவ்வளவு பேரோட கருத்துக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப என்னன்னா 20 லட்சம் பேர் எழுதுறாங்களா இல்லையா? அந்த 20 லட்சம் பேருக்கு அவ்வளவு பேர் இந்த ஒரு எக்ஸாமை நம்பி இருக்கிற சூழ்நிலை எப்படி வந்துச்சு? இப்ப எவ்வளவு கார் போகுது இந்த ரோட்ல? இந்த கார் டிரைவர் கூட குரூப் 4 கூட அதிகமா சம்பளம் வாங்க. இந்த ஒரு கார் போகுது பாருங்க, இந்த கார் டிரைவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? குரூப் 4 கூட அதிகமா இருக்கும். ஆனாலும் ஒரு டீசென்டா வேலை செய்யணும் தான் நம்ம இந்த எக்ஸாமை நம்பி இருக்கோம். இந்த எக்ஸாமை நம்பி இருக்க வச்சது யாருங்க? அரசாங்கங்கள் தானே. அப்ப அரசாங்கத்தினால இந்த எக்ஸாமை நம்பி இருக்கோம். பிரைவேட்ல 50,000 சம்பளம் கொடுத்து விட்டுட்டு அவங்க உட்காந்துருக்கோம், பிரைவேட்ல 1 லட்சம் சம்பளம் கொடுத்து விட்டுட்டு அவங்க உட்காந்துருக்கோம். அப்ப என்னன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்குனது அவங்க தான், இந்த பிரச்சனையை உருவாக்குனது அவங்க தான். இது அவங்களே சரி பண்ணிடுறது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு நல்லது. இளைஞர்கள் நிம்மதியா இருக்கலாம், கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருந்தா கூட ஒரு நாகரிகமா ப்ரொமோஷன் இருக்கு அது இருக்குன்னு அதை நம்பி போறாங்க. இல்லாட்டி மற்ற வேலைகள் கூட ஈஸி தான். அப்ப உயர்கல்வி பெருமை தட்டிக்கிறோம் எல்லாம் சொல்றேன்னா, உயர்கல்வி படிச்சவங்க இப்ப தெருவில் நிற்கிறான். அப்ப உயர்கல்வி எப்படி இப்ப பெருமை தட்டிக்க முடியும்? இங்க என்ன வெறும் 10th படிச்சவங்க உட்காந்துறீங்க? இப்ப இவ்வளவு பேர் வெறும் 10th உட்காந்துறீங்களா? எல்லாம் உயர்கல்வி படிச்சவங்க. உயர்கல்வியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? அவங்களுக்குரிய வேலை கிடைக்காம, அதுவும் என்ன அந்த படிப்புக்கு வேலை 10th எக்ஸாமுக்கு தான் வேலை கொடுக்குறீங்க. இல்ல குரூப் 4க்கு பிஹெச்டி எலிஜிபிலிட்டி மாத்தி விட்டுருங்க, யாரும் எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க. இப்படியே போனா டிஎன்பிசி பெரிய பூட்டு தான் போடுற மாதிரி இருக்கும், யாருமே எக்ஸாம் எழுத மாட்டாங்க, அதை நம்பி யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இது இந்த குரூப் 4க்கு மட்டும்தான். இது போக எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்கு. ஏன் குரூப் 4 காரங்க மட்டும்தான் தமிழ் அறிவு வேணுமா? குரூப் 1 காரங்களுக்கு தமிழ் அறிவு வேண்டாமா? குரூப் 1 பிரிலிம்ஸ்ல தமிழ் வச்சிருக்கீங்களா? இப்ப குரூப் 1 தமிழ் தெரிய வேண்டாமா? தமிழ்நாட்டில் தானே வேலை பார்க்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு தமிழ் வேணாம், குரூப் 4 மட்டும் தமிழ் வேணும்னு அப்ப இவ்வளவு பாகுபாடு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் எல்லாம் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. சார் அதை ரொம்ப சூப்பரா ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்றாரு. நமக்கு எல்லாம் நேரம் அமைய மாட்டேங்குது. சாருக்கு ஒரு பலத்த கரவழி, சார் மட்டும் இல்ல எல்லாருக்குமே. அதனால இது சாதாரண விஷயம் இல்ல. மாணவர்கள் உங்களுக்கு தான் நாங்க பேசுறோம். இப்ப நாங்கெல்லாம் அகாடமி நடத்துறவங்க நம்ம தேச துரோகிகள் மாதிரி அது ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, தேச துரோகியா. இப்ப இங்க இருக்க எல்லாருமே நாங்களும் குரூப் 4 தெரியுமா? ஒரு அப்ளிகேஷன் கூட நாங்களும் தேர்வர்கள். அப்ப தேர்வுகள்லாம் கும்பிடுறோம், அவ்வளவுதான். ஒரு அப்ளிகேஷன் கூட நாங்களும் தேர்வர்கள் தானே, வயசு இருக்குல்ல. தேர்வர்களாம் கும்பிடு. எல்லாம் குரூப் 1 மட்டும்தான் வயசு இருக்காது, அது இங்க நிறைய பேருக்கு இருக்கும் குரூப் 2க்கு. அப்ப மீதி எல்லா எக்ஸாம் குரூப் 2 கூட நாங்க எழுதலாம் தானே. அப்ப எழுதலாம் போது நாங்க தேர்வுகள்லாம் நினைச்சுக்க வேண்டியது, எங்களே அகாடமியா நினைக்கணும். அதெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்கள் குரல் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுங்க, பேசினா மாறும். போன நடராஜ் சார் உட்பட, ராஜமூர்த்தி சார் உட்பட குரூப் 2க்கு பேசணும். குரூப் 2 ஏன் ஒன்னா வச்சிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். பிரிச்சாங்க, ஒன்னு அப்டிவிட்டி கொண்டு வந்தாங்க, அதுலயும் சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மாற்றங்கள் வந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருப்போம், மாற்றம் வரும். மாற்றம் வர வைக்கணும். மாறு மாற்று. நல்ல நல்ல வாழ்த்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப உற்சாகமான உத்வேகமான லேட்டஸ்டாக வந்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்.